Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Tiranam Homes. போன முறை நடந்த பிறகு இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்கிறது தான். எதுவுமே எடுக்கல. நீங்கள் அங்கே உள்ள அதிகாரிகளை இடைநீக்கம் செய்கிறதோ, இடமாற்றம் செய்கிறதோ, தற்காலிக இதெல்லாம் ஒரு தீர்வாகுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தீர்வு கிடையாது. இவங்க போதை ஒழிக்கிறோன்னு சொல்லி மேடைகள்லாம் போட்டாங்க இப்போ திமுக ஆட்சியில். அதில் பார்த்தீங்கன்னா மதுவே இல்லை. இதெல்லாம் இவர்கள் ஒரு சிம்பிளாக கூட ஒரு கள்ளச்சாராயம் குறித்த ஒரு விழிப்புணர்வையோ அல்லது கள்ளச்சாராயம் இந்த பகுதியில் அதிகமாக இருக்குங்கிறது அரசுக்கு தெரியுமா தெரியாதா? ஊழல் போடுறது ஊருக்கே தெரியும், ஆனால் அங்கே இருக்கிற காவல்துறைக்கு தெரியாது. இல்ல ரகசியமா பண்ணிருக்கலாம்ல, அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு. அப்படி ஒருவேளை ரகசியமா செய்திருந்தா இது யாரோட குற்றமாக பார்க்கப்படும்? இவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தாச்சு, சரி ஏதோ நீக்கம், டிஸ்மிஸ் பண்றோம், அது பண்றோம் இப்படி சொல்றீங்க, மாவட்ட ஆட்சியர் உட்பட எல்லாமே சொல்றீங்கன்னு வச்சுக்குவோம். இவருக்கு முதல்வருக்கு யார் என்ன தண்டனை கொடுக்க போறாங்க? இதெல்லாம் ஒரு கண்காணிச்சுட்டு முடியுமா? அதற்கான அதிகாரிகள் அடுத்தடுத்த படிநிலைகள்ல இருக்காங்கல்ல. ஒண்ணு முதல்வர் என்ன செய்யணும், இதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்குறேன்னு சொல்லி வசனம் பேசுறதை விட்டுட்டு நீங்க என்ன இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்? தெரிஞ்சிருந்தா தடுக்காம இருந்திருக்காங்கிற ஆதங்கம் தானங்க நம்மளை கோவப்பட செய்யுது. இல்லைன்னா நமக்கு ஏங்க கோவம் வருது? உங்களுக்குலாம் நல்ல சாவு வருமாங்கிற மாதிரி கோவம் வருதுங்க. நல்ல சாராயமும் பெருகுது, டாஸ்மாக் சாராயமும் பெருகுது. ஒட்டு மொத்தத்துல இது ஒரு டாஸ்மாக் இல்லைன்னா இன்னும் இது எங்கேயோ போயிடுது. வேற பண்ணுக்குட்டின்னு சொல்லிட்டு அவங்க தான் கணவன் மனைவி குடும்பத்தோட அதை விற்பனை செய்ததாக இந்த சம்பவத்துல பாக்குறோம். எல்லாருக்குமே கடுமையான தண்டனை. அவங்க விற்பனை முகவர்கள் இன்னும் பின்னாடி யார் அவங்க எங்க இருந்து வாங்கியிருப்பாங்க? அதுதான் அந்த சின்னத்துறையா, அந்த அவர் எங்க இருந்து வாங்கியிருப்பாங்க, எங்க தயாரிச்சிருப்பாங்க, யாரு இதுக்கு பின்னாடி? இதற்கு பின்னால் சரியா சொன்னீங்க. இதற்கு பின்னால இருக்கக்கூடிய பிம்பங்கள் அரசியலோட முக்கியமான பிரமுகர்களாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆகட்டும், இன்னும் பல்வேறு நடிகர்களாகட்டும், அவங்களும் இந்த விஷயத்தை கண்டிச்சிருக்காங்க. களத்துல நின்று போராடி நீங்க போயிட்டு ஒரு குடும்பத்தையும் பார்த்துட்டு வர்றது கூட அரசியல் கிடையாது. விஜய் அறிக்கையை தாண்டி பேசியிருந்தா இன்னும் எஃபெக்டிவா இருந்திருக்கும். கள்ளக்குறிச்சியில் இன்னமும் உயிரிழப்புகள் வரக்கூடும்னு அஞ்சப்படுது. இந்த நிகழ்வு குறித்த உங்களுடைய பார்வை? மிகவும் வேதனையா இருக்கு. அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறச்சீற்றம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கோபம் இருக்குது. ஏன்னா இந்த சென்ற ஆண்டு 22 உயிர்களை நம்ம இதே சம்பவத்தின் அடிப்படையில் இழந்தது தமிழ்நாடு. இப்போ மீண்டும் அந்த சம்பவம் நடந்து நீங்கள் குறிப்பிட்டது போல் 50 இல்லை, இது கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டவங்க 150 பேருக்கு மேலே நமக்கு வந்த தகவலின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் இன்னும் எவ்வளோ உயிர்கள் பலியாக போகுதுங்கிறது இன்னும் தெரியல. இதை தடுக்காம முதல் சம்பவம் நடக்கும் போதே அதற்கான நடவடிக்கைகளை ஒழுங்கான முறையில் எடுத்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காதோ அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அது நம்மளை ஒரு கோபப்படுத்துது, ஆத்திரப்படுத்துது. அந்த மாதிரியான ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. ஏன்னா உயிரை திரும்ப பெற முடியாதுல்ல. நீங்கள் என்னதான் 1000 சொன்னாலும் எவ்வளவு இழப்பீடு கொடுத்தாலும் அந்த இழப்பீடுங்கிறது உயிருக்கான மதிப்பு கிடையாதுல்ல. அவர்களுக்கு குடும்பத்துக்கு தேவைதான். நான் அதையுமே வெளிப்படையாக சொல்லிட்டு செய்யாதீங்கன்னு நான்லாம் சொல்ற தரப்பா இருக்கேன். ஏன்னா அந்த இழப்பீடு அப்படிங்கிறது நீங்க அறிவிப்பு கொடுக்க அது ஒரு தவறான முன் உதாரணமாக கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கும் வகையில கூட அது இன்னொரு பார்வையில பார்க்கப்படலாம். நீங்க உதவி செய்யுங்க, அரசு உதவி செய்யுங்கிறதோட நிறுத்திக்கிங்க. இதற்கெல்லாம் எவ்வளவு கொடுக்குறீங்க, என்ன செய்றீங்க, எல்லாருக்குமே சொல்றேன். பொதுவாகவே மற்ற அரசியல் கட்சிகள் போய் நீங்க அவர்களுக்கு உதவி செய்தாலுமே நீங்க உதவி செய்யறத விளம்பரம் படுத்த அது கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிற மாதிரி கூட அமைஞ்சிருமோங்கிற செய்யுங்க, ஆனா வெளியில சொல்லாதீங்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மலைக்குழி மரணத்துக்கு அரசால கொடுக்கப்படக்கூடிய தொகை எவ்வளவுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி நீர்ல மூழ்கிறாங்க, சாலை விபத்துகள்ல மரணம் அடைகிறாங்க. இதுல கூட அரசோட நிர்வாகம் சரியில்லாம நடக்கக்கூடிய மரணங்கள் தான் இதுல நிறைய. அதற்கெல்லாம் நீங்க 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் இப்படிதான் கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது இதனுடைய தொகை அப்படிங்கிறது இதை விட அதிகமாக இருக்கிறது. அது இருக்கட்டும், அதை நான் தவறுன்னு சொல்லலை. ஆனா நீங்க அதை விளம்பரப்படுத்த ஒருவேளை ஒரு கஷ்டத்துல இருக்கிற சாமானியர் கூட ஏதோ ஒரு மெத்தனால் ஐட்டம் எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு நான் எங்கேயோ சாப்பிட்டேன்னு சொல்ல கூட ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிரும்ல. ஒரு சிம்பிள் செட்டப் பண்ணி கூட இந்த இடத்துல கள்ளச்சாரம், ஏன்னா அந்த நிலைமையில கூட இன்னைக்கு இருக்காங்க தானே.
நாமளே பார்த்துருக்கோம், பெரிய பணக்காரர்கள் கூட இந்த இன்சூரன்ஸ் விஷயத்துல எல்லாம் நிறைய குற்றங்களை செஞ்சு எப்படியாவது அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கணும்னு நினைப்பாங்கல்ல. அது மாதிரியான ஒரு செயலாக இது மாறிடக்கூடாதுங்கிற ஒரு அச்சத்துல சொல்றேன். ஒரு இயல்பாகவே நாம சமூகத்தை நோக்கி அதிகம் நேசிக்கக்கூடிய நபராக இருக்கிறதுனால ஒரு பக்கம் மட்டும் யோசிக்காம பல ஆங்கிள்ஸ்ல நிறைய பக்கங்களை பார்க்கும்போது இதுவும் ஒரு காரணமா அமைஞ்சிடக்கூடாதுங்கிறது எனக்கு தோணுது. இப்போ ஓகே, நிவாரணம் கொடுக்கறது இதெல்லாம் எப்படி கொடுக்கலாம்ன்ற ஒரு உங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினீங்க. தொடர்ந்து இது நடக்கிறது, ஏன்னா போன வருஷம் நடந்துச்சு, இப்போ மீண்டும் நடக்கிறது. அது குறித்த உங்களுடைய பார்வை. போன முறை நடந்த பிறகு இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்கங்கிறது தான். எதுவுமே எடுக்கல. நீங்க அங்க உள்ள அதிகாரிகளை இடைநீக்கம் செய்யறதோ, இடமாற்றம் செய்யறதோ, தற்காலிக இதெல்லாம் ஒரு தீர்வாகுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக தீர்வு கிடையாது. நீங்க மக்களை நோக்கி இப்போ எனக்கு தெரிஞ்சு மெத்தனால் அப்படிங்கிற ஒரு பொருள் அதிகமாக கள்ளச்சாராயத்துல கலக்கப்படுது. அது விஷமாக மாறக்கூடிய தன்மை உடையது. அப்ப அதற்கு என்னென்னலாம் இது வரைக்கும் ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னா 2003 அதிமுக ஆட்சியில எடுக்கப்பட்டிருக்கு. ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மதுவிலக்கு சட்டத்துக்கோட வரம்புக்கு உட்பட்டு அதோட விற்பனையை தடை செய்யறது, அது கிடைக்காம பண்றது, அது மாதிரி எதை செய்தோம்னா இதை கட்டுப்படுத்தலாங்கிறத நோக்கி அட்லீஸ்ட் இது அரசாணையாவே வெளியிடப்பட்டது. இது வாயளவில் இல்லை, அது அரசாணையாகவே வெளியிடப்பட்டது. 2012 பார்த்தீங்கன்னா அதே அதிமுக ஆட்சியில ஒரு 5000 பேரை வச்சு ஒரு விழிப்புணர்வு மாநாடு, விழிப்புணர்வு பேரணி ஒன்று நடத்தினாங்க, கள்ளச்சாராயத்திற்கு எதிராகன்னு சொல்லி. இதெல்லாம் நாம பார்த்தோம். இவங்க போதை ஒழிக்கிறோன்னு சொல்லி மேடைகள்லாம் போட்டாங்க இப்ப திமுக ஆட்சியில. அதுல பாத்தீங்கன்னா மதுவே இல்லை. நீங்க வேணா திரும்ப எடுத்து அந்த மேடைகள்ல பின்பக்கம் இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ்லாம் பாருங்க. அந்த படங்கள்ல ஊசி அந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குமே தவிர மது பாட்டிலே இல்லை. அப்போது கூட நான்லாம் கேள்வி எழுப்பினேன், ஏன் மதுவை உணவுப் பொருள்ல சேர்த்துட்டீங்களா, அது போதையில சேராதா, போதை ஒழிப்புக்குள்ள மதுவை ஒழிக்கிறது வராதா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் நான்லாம் எழுப்பினேன். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இதெல்லாம் இவர்கள் ஒரு சிம்பிளா கூட ஒரு கள்ளச்சாராயம் குறித்த ஒரு விழிப்புணர்வையோ அல்லது கள்ளச்சாராயம் இந்த பகுதியில் அதிகமா இருக்குங்கிறது அரசுக்கு தெரியுமா தெரியாதா? ஊரல் போடுறது ஊருக்கே தெரியும், ஆனா அங்க இருக்கிற காவல்துறைக்கு தெரியாது, அங்க இருக்கிற கலால் அதிகாரிகளுக்கு தெரியாது, அங்க இருக்கிற அமைச்சருக்கு தெரியாது. இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்ல ரகசியமா பண்ணிருக்கலாம்ல, அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு. அப்படியே ஒருவேளை ரகசியமா செய்திருந்தா இது யாரோட குற்றமாக பார்க்கப்படும்? அரசாங்கத்தோட சம்பளத்தை வாங்கிக்கிட்டு சரியாக வேலை செய்யலன்னு வச்சுக்கலாமா? அதிகாரிகள் சரியா பணி செய்யாம இதை கண்டுபிடிக்காம அவர்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? வேற என்ன வேலை? எதற்காக இந்த துறையில இவர்களை பொறுப்புல வச்சிருக்காங்க? இதெல்லாம் நடக்குதான்னு பாக்குறதுக்காக தானே. அப்ப வேலை செய்யல, அப்ப அந்த துறையும் வேலை செய்யல, அந்த அதிகாரிகளும் வேலை செய்யல, அதற்கு மேல உள்ள அமைச்சரும் வேலை செய்யல. அமைச்சரோட வேலை என்னவா இருக்கணும்? எல்லா துறை சார்ந்தும் அதுல உள்ள அதிகாரிகள் அவர்களுடைய பணிகளை சரியாக செய்யறாங்களாங்கிறத பார்க்க வேண்டியதுக்கு தானே ஒரு தனியா ஒரு அமைச்சரை போடுறீங்க, துறை வாரியா பிரிக்கிறீங்க. இந்த துறை முதல்வருக்கு கீழே இருக்கு. இப்ப காவல்துறை முதல்வர் கீழே இருக்கு. அப்படி இருக்கும்போது முதல்வர் தானே இதுக்கு டைரக்டா பொறுப்பாவாரு. இவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தாச்சு, சரி ஏதோ நீக்கம், டிஸ்மிஸ் பண்றோம், அது பண்றோம் இப்படி சொல்றீங்க, மாவட்ட ஆட்சியர் உட்பட எல்லாமே சொல்றீங்கன்னு வச்சுக்குவோம். முதல்வருக்கு யார் என்ன தண்டனை கொடுக்க போறாங்க? இதெல்லாம் ஒரு சாமானியராகவும் இதெல்லாம் ஒரு கண்காணிச்சுட்டு இருக்க முடியுமா? அதற்கான அதிகாரிகள் அடுத்தடுத்த படிநிலைகள்ல இருக்காங்கல்ல. அப்படி இல்லைன்னா நீங்க தனியா ஒரு அமைச்சரை போடுங்கிறேன். நீங்க காவல்துறையை நீங்க முதல்வரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க சட்ட ஒழுங்கு சீர்கேடு, கொலை, போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாகிறது, இது மாதிரியான மரணங்கள் நிகழ்றது, இதையெல்லாம் நீங்க அழகா கேட்டீங்க. இதை பார்த்துட்டு இருக்க முடியாது இல்ல? அப்ப அதை நீங்க வச்சுக்காதீங்க. அப்படியே அமைச்சர் இருந்தாலுமே சொல்றேன், அதற்கான படிநிலைகள் அதிகாரிகள் இருக்காங்கல்ல. மாவட்ட நிர்வாகம், அதற்கு கீழே காவல்துறை, அதற்கு கீழே அந்தந்த ஒரு வட்டம், அதற்கு கீழே அப்படிதானே பணியாளர்கள் கடைசி கான்ஸ்டபிள் வரைக்கும் பொறுப்புல இருக்காங்கல்ல. அங்க நெக்லிஜென்ட் எஸ்ஐ பார்த்தாரு, இல்ல அதுக்கு மேல இன்ஸ்பெக்டர், அதுக்கு மேல டிஎஸ்பி, எஸ்பி, மாவட்ட ஆட்சியர், அதற்கு மேலதானே இங்க செக்ரட்டரியேட்டு, அதுக்கு மேலதானே முதல்வர். தமிழ்நாடு முழுக்க எல்லா குற்றங்களுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் முதல்வரை பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்றது இல்ல. நான் என்ன பார்வையில பார்க்கிறேன்னா, ஒருவேளை நீங்க சொல்வது போல கடைமட்டத்திலேருந்தே ஒரு அதிகாரிகளோ ஒரு அரசு சார்ந்தவர்கள் அங்க இருக்காங்க, ஒவ்வொரு துறைக்குமே இருக்காங்க. அவங்கெல்லாம் காட் ஃபெயிலியர், அவங்க இதை கண்டுக்கல, இதுல அவங்களுக்கு மாமூல் கிடைக்குது அப்படின்னு வெளிப்படையா பேசுவோம். இதுல ஒண்ணும் மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையே. அந்த ஊர்ல சாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்க இருக்கிற இது சார்ந்த காவல்துறை சார்ந்தவர்களுக்கு பணம் போகாம இருக்காது. இது எல்லாருக்குமே தெரியும், சின்ன பிள்ளைக்கு கூட தெரியுற விஷயம் இது. அப்ப மாமூல் வாங்குறாங்க. அந்த மாமூல் வாங்குறாங்கிறதெல்லாம் தெரியாம நாடு அமைதியா இருக்கு, இங்க ஊழல் போட்டு கள்ளச்சாராயமே காய்ச்சப்படலை,
நல்லா அமைதியா இருக்கு அப்படின்னு தான் முதல்வர் நினைச்சிட்டு இருக்காருன்னு நான் நினைச்சுக்கணுமா? அல்லது அமைச்சருக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது, அமைச்சர்லாம் இங்க அமைச்சராயிட்டு அப்படியே சவுத் ஆப்பிரிக்காவில் போய் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த ஊர்ல நடக்கிறதெல்லாம் அவர்களுக்கு ஒரு செய்தி வழியாக கூட தெரியாது, அவர்களால ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு எடுத்துக்கலாமா? அவர்களும் இங்கதானங்க மக்களோட மக்களாக இருக்காங்க. ஒரு தேர்தல்னு அறிவிச்ச உடனே வீதிக்கு வீதி பொறுப்பாளர் போட முடியற உங்களால ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு நீங்க ஒரு பொறுப்பாளரை போடக்கூடாதா? உங்க ஆளுங்கட்சி சார்பா போடக்கூடாதா? அல்லது ஏதாவது தடுக்கிறதுக்கு, அதான் அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறதை கண்டுட்டு சொல்றதுக்கு ஒரு பொறுப்பாளர். இந்த ஏரியால நடக்குது, அந்த ஏரியால நடக்குது, இதுதான் முதல்வர் கேட்டிருக்காரு. எங்கேயாவது நடக்குதுன்னா தகவல் தெரிவிங்கன்னு கேட்டிருக்காரு. உங்க கட்சிக்காரங்க இன்சிஸ்ட் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறேன். கள்ளச்சாராயம் காய்ச்சறத உடந்தையா இருந்து அதுல பெரும்பங்கு வகிக்கிறதுக்கு மட்டும் ஆளுங்கட்சியை பயன்படுத்திக்கிறாங்களே தவிர ஒரு தப்ப தடுக்கிறதுக்கு இதை பயன்படுத்துறதா இல்லவே இல்லையே. குறிப்பாக திமுகல, குறிப்பாக நீங்க நான் எவ்வளவு சம்பவம் வேணாலும் சொல்லுவேன். இன்னைக்கு ஜாஃபர் சாதிக்கு உட்பட பல இடங்கள்ல, நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்த மாவடியில கூடங்க ஐஸ் மச்சான் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள், தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் தைரியமா செய்யறாரு, பேனரா யூஸ் பண்றது திமுகவை. அப்ப ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்வதற்காக, போதைப் பொருள் கடத்துறதுக்காக ஒரு கட்சியை பேனரா வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒண்ணு முதல்வர் என்ன செய்யணும், இதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்குறேன்னு சொல்லி வசனம் பேசுறதை விட்டுட்டு நீங்க என்ன இரும்பு கரம் கொண்டு அடக்குனீங்க? நீங்க குறிப்பிட்டது போல சென்ற வருடத்துல இந்த பிரச்சனை நடந்தது, 22 பேர் மரணம் அடைஞ்சாங்கல்ல, எத்தனை பேரை குண்டாஸ்ல போட்டீங்க? கள்ளச்சாராயம் காய்ச்சியவர்களை குண்டாஸ்ல போட்டோன்னு சொல்லி லிஸ்ட் இருக்கா? கேக்குறேன். நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உங்களுடைய நடவடிக்கை இது சார்ந்து என்னவாக இருந்தது? அப்ப எங்களுக்கு சந்தேகம் வருது. என்ன வருது? நீங்க உடந்தையா இருந்திருக்கீங்க, இதுல ஏதோ ஒரு வகையில ஆளுங்கட்சிக்கும் ஒரு வருமானம் வருது. ஒரு இடத்துல பார்த்தா டாஸ்மாக்கும் 24 மணி நேரமும் நடக்குது. எத்தனை கடைகளுக்கு வாங்க வேணா வாங்க, காலைல 8 மணிக்கு எங்கெங்க போகணுமோ நம்மளே வாகனத்தை எடுத்துட்டு போவோம், நீங்க உங்க கேமராவை எடுத்துட்டு வாங்க. எவ்வளவு இடத்துல சகஜமா ஓபன் பண்ணி வச்சுட்டு அவங்க பாட்டுங்க இயல்பா இருக்காங்க. அது காவல்துறைக்கு தெரியாதா? அந்த பக்கம்லாம் காவல்துறையெல்லாம் வரவே மாட்டாங்களா? இந்த பக்கமும் 24 மணி நேரம் டாஸ்மாக், ஒரு பக்கம் ஊழல் போட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கும் உடந்தை, இன்னொரு பக்கம் போதைப் பொருள் கலாச்சாரம் தலைவிரிச்சாடுது. கல்லூரி மாணவர்கள் கூட, என்கிட்ட வீடியோ இருக்கு, நான் உங்கள்கிட்ட வேணாலும் தரேன். கல்லூரியில தமிழ்நாட்டுல மாணவர்கள் கேன்டீன்ல உட்கார்ந்து போதை ஊசி போட்டுக் கொள்றாங்களாம். குறிப்பாக பெண்கள் அதிக பேர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிற அதிர்ச்சியான தகவல். யாரோ சொல்றது இல்ல, நேரடியாக பெற்றோர்கள் சொல்றாங்க. எங்க பிள்ளைகள்லாம் இந்த 2-3 வருடத்துல இந்த அளவுக்கான ஒரு பெரிய ஒரு போதை கலாச்சாரம் தலைவிரித்தாடுறத கண்கூட பாக்குறோம். இதை எப்படி எடுத்துக்க சொல்றீங்க? இது எதுவுமே முதல்வருக்கு சம்பந்தம் இல்ல, முதல்வருக்கு தெரியாது, முதல்வர் பாவம் அப்படின்னு சொல்லிடுவோமா? சொல்ல முடியாது இல்ல. உங்களோட பொசிஷன் என்ன? மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது தான் ஒரு நல்ல அரசா இருக்க முடியும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர். அதுதான் எல்லா இடத்துலயுமே ப்ரிவென்ஷன் தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்க உயிர் போன பிறகு பேசுறதுனாலயோ, இந்த குடும்பங்கள் அப்பா அம்மாவை இழந்துட்டேன்னு சொல்லி ஒரு பையன் சொல்லிட்டு இன்னைக்கு அழுகிற காட்சியை பாக்குறோம், அங்க எவ்வளவு மரண ஓலங்களை பாக்குறோம். அந்த குடும்பத்துல அந்த நபரோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு, முக்கியத்துவம். அது இல்லாம இன்னைக்கு அந்த குடும்பங்கள் தவிக்கிறாங்க. அவர்கள் மேல குற்றம் தான், கள்ளச்சாராயம் வாங்கி குடித்தது குற்றம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதே சமயத்துல அதை எங்க உருவாக்குறாங்க, அதை அலோ பண்ணக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல அரசு இருக்கு. ஏன் நிவாரணம் கொடுக்குறாங்க? அவர்களோட கடமையிலேருந்து தவறிட்டாங்க, அவங்க சரியான முறையில செயல்படல, அதை ஒப்புக்கொண்டதுனால தானே நிவாரணம் கொடுக்குறாங்க. யாரோட பணம்? மக்களோட வரி பணம் தானே. அதுவும் மக்களோட இதே வரி பணத்தை நீங்க அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க. அதாவது என்ன அனௌன்ஸ் பண்ணுங்க, இந்த இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுதுன்னு யாராவது தகவல் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு 20,000 கொடுங்க, 50,000 கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க, பரிசு தொகை அனௌன்ஸ் பண்ணுங்க. ஆனா காய்ச்சறது இல்ல, கள்ளச்சாராயம் காய்ச்சறது இல்ல, அது மட்டுமே இல்ல. இப்ப விஷச்சாராயம் எங்கேயாவது இருந்து எத்தனால்னு எதையாவது தூக்கின்னு வந்து உள்ள போட்டுரு. அதான் மெத்தனாலை பத்தி தாங்க சொல்றேன். இந்த மெத்தனால் பத்தி விழிப்புணர்வு, மெத்தனால்ங்கிற வார்த்தையை இன்றைக்கு இப்ப தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க. இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்கல்ல ஒரு அதிமுக ஆட்சியில், அட்லீஸ்ட் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க, அது கூட இவங்க ஏற்படுத்தலையே. அதான் மேம், இப்ப காய்ச்சினாவது இந்த பகுதியில காய்ச்சுறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் போய் ஏதாவது தடுக்கலாம், யாராவது துப்பு கொடுப்பாங்க, போய் ஃபாலோ பண்ணி தடுக்கலாம். ஆனா மெத்தனால் எங்கேயோ இருந்து வாங்கிட்டு வந்து அதை பாக்கெட் பண்ணி விற்கிற போது அது இங்க காய்ச்சுறாங்க, இங்க நடக்குதுன்னு கூட தெரியாத ஆயிடுமே. வீட்டுக்குள்ளேயே வச்சு அதை செஞ்சிருவாங்கல்ல, அப்ப அது இன்னும் கஷ்டம் இல்ல பிடிக்கிறது. அதெல்லாம் கஷ்டமே கிடையாதுங்க. நீங்க உண்மையாகவே ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அது கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டமே கிடையாது. அந்த ஒரு இடத்துல விற்கிறாங்கன்னா நிச்சயமாக இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நாமளே ரோட்ல பயணம் பண்றோம், எந்த இடத்துல கூட்டமா இருக்கு?
எந்த கடையில எப்பவும் கூட்டமா இருக்கு? வெளிப்படையா சொல்லலாம், டாஸ்மாக் கடைகள்ல கூட்டமா தான் இருக்கு. எங்க அதிகமா டூ வீலர்ஸ் நிக்குது, வாகனம் நிக்குது, ரோட வரைக்கும் அப்படியே ரோடு வரைக்கும் நமக்கு இடையூறு கொடுக்குற அளவுக்கு வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. எங்க நிறுத்தப்பட்டிருக்கு? டாஸ்மாக்ல தான் நிப்பாட்டி இருக்காங்க. அந்த இடத்துல விற்கப்படுதுன்னு தெரிஞ்சா வித்தின் வீக்குள்ள இங்க விக்கிறாங்கிற தகவல் போலீஸுக்கு கண்டிப்பா போயிடுங்க, நிச்சயமா போயிடும். ஏன்னா அதெல்லாம் ஒரு பெரிய சிட்டி கிடையாது, தெரிஞ்சும் தடுக்காம ஒரு குக்கிராமங்கள். ஆற்றங்கரை ஓரமா ஒரு வீட்டுல வச்சு, ஒரு குடிசை வீட்டுல நம்ம கூட காட்சிகள் பார்த்தோம். ஒரு குடத்துக்குள்ள இருந்து எடுத்து ஒரு குடத்தை வச்சுட்டு எடுத்து கொடுக்குறாரு. நீங்க சொன்ன மாதிரி பாக்கெட்டை மாத்தி அதை எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் அந்த இடத்துல ஒரு நபரா இருக்காங்க. எப்படியும் ஏதோ ஒரு வழியில தெரிஞ்சிடும். நிச்சயமாக தெரிஞ்சிருந்தா தடுக்காம இருந்திருப்பாங்களா? தடுக்காம இருந்திருக்காங்கிற ஆதங்கம் தானங்க நம்மளை கோவப்பட செய்யுது. இல்லைன்னா நமக்கு ஏங்க கோவம் வருது? இத்தனை உயிரை பழி வாங்கிட்டீங்கல்ல. நம்ம இன்னும் மக்களோட மக்களா இருந்தா நீங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் நல்ல சாவு வருமாங்கிற மாதிரி கோவம் வருதுங்க. இது தெரிஞ்சும் தடுக்காம இருந்ததுனாலதான் நம்ம இவ்வளவு கோவப்படுறோம். தெரியாதுங்கிறத யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது, யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு பக்கம் நம்ம நீங்க முதற்கொண்டு நிறைய பேர் மதுவுக்கு எதிரான பல்வேறு தளங்கள்ல போராடி இருக்கீங்க, பேசியிருக்கீங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. மதுவால எவ்வளவு பிரச்சனை, டாஸ்மாகை மூடணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருந்தீங்க. ஆனா டாஸ்மாக்னு ஒன்று இருக்கு, ஒரு மது விற்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுமே ஒரு விலை குறைவு அல்லது அதிக போதைன்ற இந்த காரணங்களுக்காக மக்கள் போய் இப்படி சாகுறாங்கன்னா, இன்னமும் இதெல்லாம் இல்லை அப்படின்னா இன்னமும் இந்த மாதிரி மரணங்கள் பெருகிடும் இல்லை? அப்போ இது ஒரு காரணமா இந்த நேரங்கள்ல சொல்றாங்க. ஸோ இது வச்சுமே இன்னும் இப்படி நடக்குது, தடுக்கணும் எஸ், ஆனா அது இல்லைன்னா இன்னும் ஆபத்தாயிடும் அப்படின்ற அந்த ஒரு வாதம் இப்ப வைக்கப்படுது. அதுதான் நாங்க கேக்குறோம். மதுவிலக்கு குறித்து பேசும்போதெல்லாம் என்ன சொன்னீங்க? கள்ளச்சாராயம் பெருகிடும்னு டாஸ்மாகை நீங்க அதிகப்படுத்தினீங்க, வீதிக்கு வீதி திறந்தீங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இன்னைக்கு 5000 கடைகள் இருக்கு அப்படிங்கிற இடத்துல நீங்க கேட்ட அதே கேள்வியை நான் அரசை நோக்கி கேட்கிறேன். நீங்க சொன்ன பதில் என்ன? கள்ளச்சாராயம் பெருகு. இன்னைக்கு கள்ளச்சாராயமும் பெருகுது, டாஸ்மாக் சாராயமும் பெருகுது. ஒட்டு மொத்தத்துல இது ஒரு டாஸ்மாக் இல்லைன்னா இன்னும் இது எங்கேயோ போயிடும். 50 100 விழுறது டெய்லி ஆயிடும். வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த இன்சிடென்ட்ஸ் கேள்விப்படுறோம், டெய்லி ஒன்னு கேள்விப்படுற மாதிரி. அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னா, அரசு இவர்களை போதையிலிருந்து மீட்பதற்கெல்லாம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நான் மதுவிலக்கு குறித்து பேச முடியாது. ஏன் பேச முடியாதுன்னா, பெரும்பான்மையானவர்கள் மதுவுக்கு அடிமையாயிட்டாங்க. அவங்கள மீட்டு எடுக்கிறதுக்கான வழிமுறை என்னவோ அதை முதல்ல எடுத்துட்டு வந்து அவர்கள ஓரளவு 100% பேரை நம்மளால அதுல இருந்து மீட்க முடியலனாலும் ஒரு பாதிக்கு பாதி பேரை அதுல இருந்து மீட்டு எடுத்துட்டு வந்த பிறகு, இப்போ ஒரு புத்தாண்டுக்கு குடிக்க ஆரம்பிக்கிறவங்க எத்தனை பேரு, தீபாவளிக்கு குடிக்க ஆரம்பிக்கிறவங்க எத்தனை பேரு, பொங்கலுக்கு குடிக்க எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலுமே நம்மளுடைய செய்தி என்னவாக இருக்கு? இந்த 3 நாட்கள் விடுமுறையில 650 கோடி மது விற்பனை செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல. இதுதானே பாக்குறோம், இந்த மாதிரி செய்திகளை தானே பாக்குறோம். எங்கேயாவது இந்த புத்தாண்டுக்காக இத்தனை பேர் குடியிலிருந்து விலகி இருக்காங்க, அரசு செய்த விளம்பரத்தின் அடிப்படையில, விழிப்புணர்வின் அடிப்படையில, இல்ல போதை மறுவாழ்வு மையங்களால இத்தனை பேர் இந்த ஆண்டுல இருந்து குடிக்கிறது இல்லைன்னு அவங்க முடிவெடுத்திருக்காங்கிற செய்தியை நாம எங்கேயாவது பார்த்திருக்கோமா? இல்ல அதற்கான ஏதாவது ஒரு வாய்ப்பை அரசு உருவாக்கிக்கிட்டு இருக்கா? அதற்கான விளம்பரங்களை யாராவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? அல்லது யாராவது திரைத்துறையினர் பொறுப்போட நடந்துக்கிறாங்களா? எல்லா திரைப்படங்கள்லயுமே மது குடிக்கிற காட்சி இல்லாம ஒரு படம் கிடையாது, பப்பு காட்சி இல்லாத படங்களே கிடையாது. பாட்டில் எடுத்து ஓபன் பண்ணா ஒரு பெரிய கதாநாயகன் அவர் பல ஆயிரம் கோடி சம்பாதிக்க முடியுது. சமூகத்துல நடக்கிற எல்லா இடங்களிலுமே எல்லாவற்றுக்குமே யாருக்குமே பொறுப்பு இல்ல, சுயநலமாக தன்னை மட்டுமே சிந்திச்சு இந்த எல்லாருமே இயங்கிட்டு இருந்தா ஒரு நார்மலைஸ் பண்றது ஆபத்தான ஒரு விஷயம் தான். இவர்கள் திடீர்னு நீங்க கொண்டுட்டு போய் நீங்க மது இல்லைன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக வேற போதைக்கு அடிமையாவாங்க. நீங்க கள்ளச்சாராயம் இருக்கட்டும், கள்ளச்சாராயத்துக்கும் அடிமையாவாங்க, வேறு விதமான போதைப் பொருள் புழக்கம் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னா இன்னைக்கு சாக்லேட் வடிவத்துல இருக்கான், கூலிப்புங்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, 8th 9th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு ஆளாகிட்டாங்க. எவ்வளவு இதையெல்லாம் அரசு எப்படி தண்டிக்கணுமோ அப்படி தண்டிக்கணும். எந்த தண்டனையுமே கொடுக்காம இதுல பாருங்க, யாரோ சின்னதுரையா அவர் தான் ஒட்டு மொத்தமா செய்யறோம், அவர் பேர்ல 70 வழக்கு இருக்கு ஏற்கனவே. இதே மறுபடியும் நான் அதிமுக ஆட்சியில் நடந்த இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சி கைது செய்யப்பட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வர்றாங்கல்ல, அவர்களுக்கு வேறு தொழில் செய்து கொடுப்பதற்காக அரசாங்கத்துல நிதி ஒதுக்குனாங்க. இதுதான் நடவடிக்கை. இப்ப நீங்க உங்க வருமானத்திற்காக இதை செய்யறீங்கன்னா, மாற்றாக இன்னொரு தொழில் செய்யுங்கன்னு சொல்லி அவர்களுக்கு நிதி ஒதுக்கி அந்த அரசாணை பிறப்பிச்சு அதுல இருந்து நிதி கொடுத்து அவங்களை வேற தொழில் செய்ய வச்சாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கை சென்ற ஆண்டு இவங்க தான் வித்தாங்க.
இவங்க மேலதான் குற்றம், இவர்களுக்கு இந்த தண்டனையும் கொடுத்துட்டோம், இவங்க வந்தாங்கன்னா இவங்களுக்கு இதுக்கான பணம் நாங்க வேற தொழில் செய்ய சொல்லுவோம். ஏதாவது நான் என்ன சொல்றேன், இவ்வளவு உயிர்களை வாங்கினவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா? கொடுங்க கொடுங்கங்கிறேன். இன்னைக்கு 50 உயிர் போயிட்டு இல்ல, ஒரு 2 பேரால, ஒரு குடும்பம் யாரோ கண்ணுக்குட்டின்னு சொல்லிட்டு அவங்க தான் கணவன் மனைவி குடும்பத்தோட அதை விற்பனை செய்ததாக இந்த சம்பவத்துல பாக்குறோம். எல்லாருக்குமே கடுமையான தண்டனை. அவங்க விற்பனை முகவர்கள் இன்னும் பின்னாடி யார், அவங்க எங்க இருந்து வாங்கியிருப்பாங்க? அதுதான் அந்த சின்னத்துறையா, அந்த அவர் எங்க இருந்து வாங்கியிருப்பாங்க, எங்க தயாரிச்சிருப்பாங்க, யார் இதுக்கு பின்னாடி? இதற்கு பின்னால் சரியா சொன்னீங்க, இதற்கு பின்னால இருக்கக்கூடிய பிம்பங்கள் அரசியலோட முக்கியமான பிரமுகர்களாக யாரா வேணாலும் இருக்கலாம். ஆளுங்கட்சியோட தொடர்புல இருக்கிறவங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும், இல்லைன்னா இதை செய்யவே முடியாது. இதை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாத அளவுக்கு எல்லாரையுமே வேற லைன்ல கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களால தான் இது மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்ய முடியுது. ஈவன் தோ டாஸ்மாகே 24 மணி நேரம் தொடர்ந்து வச்சிருக்காங்க. நான் ஒரு இடத்துல பேருந்து நிலையத்துல நான் போராட்டம் பண்ணணும்னு நினைச்சு போராட்டம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். பண்ண விடாத அளவுக்கு அங்க அவ்வளவு எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. கடைசியா என்ன பண்றாங்க, இவங்கள்ட்ட நம்ம பணபேரம் பேச முடியாது, நம்மள்ட்ட அந்த மாதிரி பேச முடியாதுங்கிறதுனால இறுதியாக அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 30 குடும்பங்கள் இதை நம்பிதான் நாங்க வாழ்றோம். 12 மணிக்கு கடை திறக்காம முன்னாடியிலேருந்தே கடை விடிய காலத்திலேருந்தே திறந்து நைட்டு அன்டைம்லையும் திறந்து விற்பனை செய்யறதுனால ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் கூட வைக்கிறதுனால 30 குடும்பங்கள் வாழ்றாங்களாம். நான் நேரடியாக நடந்ததை சொல்ல, நம்ம பேசுறது மட்டும் இல்ல, களத்துலயும் இருக்கும், களத்துல நடக்கக்கூடிய உண்மையான விஷயத்த சொல்றேன். அப்ப 30 குடும்பங்கள் பரிது வைக்கிறாங்கன்னா அங்க இருந்து ஒரு 10 பேரை பேச வச்சு அழுக வச்சு கண்ணீர் வடிக்கிறாங்க. இதையெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கிறது? அப்ப அதே மாதிரிதான் கள்ளசாராயம் காய்ச்சறவங்களுக்கும் அது தொழில், இதை நம்பிதான் இவங்க தொழில் நடத்துறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இப்ப அதே இது அவங்க பேசும்போது 30 குடும்பத்துக்காக இங்க லட்சக்கணக்கான பேர் பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு இடையூறு வரக்கூடாதுன்னு அந்த இடத்துல வலுவா நின்று குரல் கொடுத்து போராட்டத்தை செய்யறோம். அதுதான் என்னை போன்றவரால முடியும். ஆனால் இங்க என்ன நடக்குது, அந்த ஊர் மக்கள்னு சொல்றாங்கல்ல, மக்களை இவங்க இது மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. இது மக்களே போய் முன்னெடுப்பு எடுத்து கண்டிப்பாக மூடணும், அதையும் செய்யணும் தான். அதிகாரிகள், அரசு, இது எல்லாம் எவ்வளவு முக்கியமோ அங்க உள்ள மக்களும் அந்த ஒரு குற்றத்தை கண்டுக்காம போறது கூட குற்றம் தானே. அதை அவங்க செய்திருக்கணும். அவங்க செய்ய தவறுறதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். இது மாதிரியான சென்டிமெண்டலா அவங்கள உருவாக்கி இந்த தவறுகளை கிராமங்கள்ல நடத்துறாங்க. தயவு செய்து இனிமேல் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு இடையானது. உடனடியாக இதை கட்டுப்படுத்தணும், இந்த இடத்துல விற்பனை செய்யக்கூடாதுன்னு இனிமே மக்கள் தான் முன்னெடுக்கணும். இனிமே அரசை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்வர் நடவடிக்கை எடுத்திருக்காருல்ல, மாவட்ட ஆட்சியர் மாற்றம், போன முறையே எடுக்கல. சஸ்பெண்ட் சொல்யூஷன் கிடையாதுங்க, தீர்வு கிடையாது. முடுக்கி விடணும், இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். இதெல்லாம் வசனம். நான் ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது ஒண்ணு போன வருடத்துக்கு பிறகு இந்த வருடத்துக்குள்ள என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது, கள்ளச்சாராயத்துக்கு எதிராக திமுக அரசு என்ன செய்தது அப்படிங்கிற லிஸ்ட் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். நானும் அனுதினமும் எல்லா பேப்பரும் படிக்கிறேன், பாரபட்சமே இல்லாம அனைத்து செய்தித்தாள்களையும் படிக்கிறோம், எல்லா செய்திகளையும் பார்க்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல இது மாதிரி திமுக அரசு கள்ளச்சாராயத்துக்கு எதிராக செய்தாங்க நான் பார்க்கலங்க. அந்த வேதனை தான் இப்ப எப்படி போராட்டம் பண்றதுன்னு நான் துடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளவு கோபம் வருது, அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு உயிருங்க, உண்மையாகவே ஒரு குடும்பத்துல ஒரு உயிரிழப்புங்கிறது பெரிய விஷயம், அது தாங்கிக்கவே முடியாது. அதுலயும் இது கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துட்டாங்க அப்படிங்கிறது இது சமூகத்தோட அவலமா தானே பாக்குறோம். ஏதோ ஒரு இடத்துல இப்ப அடுத்து எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இதையுமே பொலிட்டிக்கலா பார்த்து இந்த கள்ளசாராயம் விலை குறைவா இருக்கிறதுனாலதான் அவங்க டாஸ்மாகை விட கள்ளசாராயம் குறைவான விலையா இருக்கிறதுனாலதான் மக்கள் அங்க போய் குடிக்கிறாங்க, நாமளே இலவசமா வீட்டுக்கு ஒண்ணு கொடுத்துருவோம்னு சொல்லி கூட அடுத்த தேர்தல் அறிக்கையில கொடுக்க கூட இது வாய்ப்பு உருவாக்கிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது எனக்கெல்லாம். ஏன்னா இப்ப நிவாரணம் கொடுக்கறதும் அது ஒண்ணு தானே ஆல்மோஸ்ட். அடுத்தது இல்ல இந்த மாதிரி மதுவோட விலையை குறைக்க முடியாது, அதனால நாங்க தேர்தல் அறிக்கையில வாரத்துக்கு 2 குவார்ட்டர் நாங்க ஃப்ரீயா கொடுத்துடுறோம். இது நகைச்சுவைக்காக சொல்லலைங்க, உண்மையாகவே
இதோட இதை அதை எடுத்துட்டு போய் அது மூலமாக எப்படி வாக்கு சேகரிக்கலான்னு கூட பார்ப்பார்கள். ஆனா இதை கட்டுப்படுத்தணும். யார் இதுல முக்கிய புள்ளியோ, மொத்தத்தையும் யார் வித்துட்டு இருந்தானோ அவனை பிடிச்சி உள்ள போடணும். ஏன்னா அவனை உள்ள போடணும்னா அவர் ஒரு வேளை அமைச்சரோட உறவினரா இருக்கலாம், அமைச்சரோட நண்பரா இருக்கலாம், அல்ல அமைச்சரோட பினாமியாக இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல நான் இவங்க அவங்கன்னு சொல்லலை. ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை ஒரு அமைச்சருடைய பெயரை குறிப்பிட்டே தான் இந்த சம்பவத்தை எல்லா இடங்களிலுமே நாம பார்த்தோம். அப்ப நம்ம என்ன செய்யறது? இதெல்லாம் நடக்கும். இப்ப மதுவோட பிரச்சனைங்கிறது இருக்கு பாருங்க. ஏற்கனவே சொன்னாங்கல்ல, டாஸ்மாக நாங்க திறந்து வைக்கலன்னா கள்ளச்சாராயம் பெருகிடும். இப்ப கள்ளச்சாராயத்தை குறைக்கணும்னா நாங்க இலவச மது கொடுக்கணும். வருமா வராதா? வாய்ப்பு இருக்கும். கல்ல திறக்கணும்னு வேற சொல்லுவாங்க. கல்லுங்கிறத விடுங்க. கல் டாபிக் வேற டாபிக் இது. ஏன்னா நீங்க இவ்வளவு மோசமா நான் 42% 47% இருக்க ஆல்கஹால் கன்சப்ஷன் இருக்கக்கூடிய பொருளோட கம்பேர் பண்ணும்போது அதை விடுங்க. அதுல 3% 4% அப்படிங்கிறது, அதுல இந்த மாதிரி மெத்தனால் மாதிரி எதையாவது கலந்து அதுல எதையாவது கலப்பாங்கன்னு சொல்லலாம். பட் கல் அப்படிங்கிறது இயற்கையாக கிடைக்கக்கூடிய உண்மையான பானமாக இருந்தா அதுல ஒன்றும் இதுல ஏற்படக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய உடல் உபாதைகளும் ஏற்படும். போதை அதிகமா வேணும்ன்ற எண்ணம் தானே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது. அங்கேயும் இதே சிக்கல் வந்துடும். சிக்கல் தான். இவர்களை போதையிலிருந்து மீட்க வேண்டியதுக்கு அரசு என்ன பண்ண போகுது? இதுதான். நீங்க எந்த இடத்துலயுமே இப்ப பாருங்க, கடந்த 2 நாள்ல குடிச்சிட்டு ரோட்ல கடந்த 2 பேர் செத்து போயிட்டாங்க. நமக்கு தெரிஞ்சு நியூஸ் ஆயிட்டுல. அப்ப இது இப்படி கண்டினியூ ஆயிட்டே தானே இருக்கு. குடினால இது மட்டுமா நடக்குது? பெற்ற தாயை வெட்டி கொலை செஞ்சுட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை! ஒரு நாளைக்கு பேப்பரை திறந்தாலே மதுவால ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கு. இதற்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையே. இன்னொரு பக்கம் மேம், இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆகட்டும், இன்னும் பல்வேறு நடிகர்களாகட்டும், அவங்களும் இந்த விஷயத்த கண்டிச்சிருக்காங்க. தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்து அரசு நடவடிக்கை எடுக்கணுன்ற குரலை முன்னோக்கி நகர்த்துறாங்க. இது வரவேற்கத்தக்க விஷயமா பாக்குறீங்களா? எல்லாரும் குரல் எழுப்பணும். எல்லாருக்குமே கடமை தானே இது. அரசியல் கட்சி தொடங்கிட்டாங்கன்னா இது அடிப்படையான ஒன்றுங்க. இவ்வளவு உயிர் சேதம் ஏற்படும் போது இதற்கு கூட ஒரு அறிக்கையோ அல்லது இடத்துக்கு போய் பார்க்கறதோ அல்லது இதை பற்றி பேசுவதோ இல்லைன்னா அவங்க அரசியல் குறித்து பேசுவதற்கே அருகதையற்றவர்களாக மாறிடுவாங்கல்ல. கண்டிப்பாக. அப்போ ஒரு வேறு துறையை சார்ந்தவர்கள் பேசல அப்படிங்கிறத விட அரசியலுக்குள்ள வந்துட்டோம், மக்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது நிச்சயமாக இதை பற்றி பேசலைன்னா வேறு எதை பற்றி அவங்க பேச போறாங்க, எதை பற்றி அறிக்கை கொடுக்க போறாங்க? இது கொடுத்துதான் ஆகணும். இன்னுமே சொல்ல போனா விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு, ஒருவேளை நீங்க குறிப்பிட்டது போல நடிகர் மாதிரிலாம் இருந்தாங்கன்னா இதற்கு எதிராக இது மாதிரி ஒட்டுமொத்தமாகவே நான் சொல்றேன், இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறோம். அட்லீஸ்ட் கள்ளச்சாராயத்துக்கு எதிராக நாச்சும் நீங்க ஏதாவது பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிட வீடியோ கூட போடலாம். என்னுடைய ஆதங்கத்தை சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க செய்யலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு முன்னெடுப்பை எடுத்து நாட்டை நல்லாக்கணுங்கிறதுல அனைவருக்கும் பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை செஞ்சா சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் அறிக்கை கொடுத்ததே பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன் நான். அதுல ஒன்றும் டவுட் இல்லை. என்னன்னா அரசோட அலட்சிய போக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அது நல்ல வாக்கியம் தான். அதை நான் வரவேற்கிறேன். நான் வீடியோ அவங்க போடுறதுனால, ஏன்னா காலமா நீங்க எல்லாம் களத்துல நின்று பேசிட்டு இருக்கீங்க, அதை தாண்டியா ஒரு இது வந்துட போகுது, ஒரு ஈர்ப்பு வந்துட போகுது, ஒரு மாற்றம் நடந்துட போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது அந்த பகுதிகளில் நடக்கிறத தகவல் கொடுங்கன்னு சொல்லி இளைஞர்கள் மத்தியில கூட ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். நீங்க சொல்வது போல எல்லாரும் பாமர மக்கள் மொபைல் யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம். தன்னோட ரசிகர்கள் அதை பார்த்து அந்த எழுச்சியை கொடுக்கலாம்ல. நீங்க அந்த அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அந்த ஊர்ல இருக்க இளைஞர்களுக்குனாவது அந்த செய்தி போய் சேரணும்ல. ஏன்னா யாராவது ஒரு குழுவாக சேர்ந்து நாம ஒரு விஷயத்தை தட்டி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதற்கெல்லாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் போராடணும். இது போன்ற விஷயத்துல இப்ப என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணணும், அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை அவர் பண்ணணும். ஏன்னா அவரை களத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றதுதான் சொல்றோம் நம்ம. ஏன்னா அரசியல் சாதாரண விஷயம் இல்ல. களத்துல நின்று போராடி நீங்க போயிட்டு ஒரு குடும்பத்தையும் பார்த்துட்டு வர்றது கூட அரசியல் கிடையாது. அரசியலுங்கிறது வேறு மாதிரியானது. இதற்கு அல்லும் பகலும் அன்றாடம் 24 மணி நேரமும் நீங்க மக்கள் பணியில இருக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு வேறு விதமானது. அதற்கு இன்னும் அவர் தயாராகல. அதனால அதை நான் சொல்ல முடியாது, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு என்னால அவருக்கு கட்டளையிட முடியாது. ஆனால் இதற்கு உங்களால் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஏதாவது ஒண்ணு பேசுங்கன்னு சொல்றோம். ஏன்னா நீங்க இன்னும் பேட்டி கொடுக்கல, இன்னும் எந்த பத்திரிகையாளர்கள் சந்திக்கல. இதற்கு கூட ஒரு பிரஸ் மீட் வச்சு கூட சொல்லலாம். இதே அறிக்கையாக கொடுத்தத எது எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்றேன். நீங்க விஜய் அறிக்கையை தாண்டி பேசி இருந்தா இன்னும் எஃபெக்டிவா இருந்திருக்கும்.
ஸோ அதைத்தான் நான் விரும்புகிறேன். அந்த எஃபெக்டிவை ஏற்படுத்துங்க. இல்லை நேரில் போனாலுங்க, நேரில் போகிறது எல்லாருக்கும் முன்னதாகவே எதிர்க்கட்சி தலைவர் முதல் ஆளாக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் போயிட்டு வந்துட்டாங்க. நேரில் போகிறதுங்கிறது ஆறுதலுக்காக அவங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதலை தரலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலை கடந்து இது இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறத நோக்கி நம்ம கவனம் செலுத்தணுங்கிறத தான் நான்லாம் அதிகமாக பார்க்குறேன். இதற்கு பிறகு இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. இது இந்தியா முழுவதும். எனக்கு மகாராஷ்டிராவில் தெரிஞ்ச ஒரு 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 இளைஞர் எனக்கு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றாரு. வேறு வேறு மாநிலத்தில் உள்ளவங்க, தமிழ்காரவங்க கிடையாது, மகாராஷ்டிராவையே பூர்வகுடியாக கொண்டவர்கள். இந்தி செய்தி வரைக்கும் அங்கேருந்து இந்தியன் நியூஸ்ல இந்த நியூஸ் போயிட்டு இது மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு தமிழ்நாட்டில் சாவுறாங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பற்றிய ஒரு இழிவான மாநிலமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாகுது. இல்ல தேசிய அளவில் நம்ம மதிப்பையே பாதிக்குது. நிச்சயமாக. இன்னமும் இப்படியாடா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க திருந்தவே மாட்டீங்களா, இதெல்லாம் தானே பேசுவாங்க. நாம ஏற்கனவே பார்த்தோம், வட இந்தியர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவங்க வேலைக்கு வரும்போது அங்க உள்ளவங்க கொடுத்து அனுப்பக்கூடிய செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டுல அதிகமா குடிக்கிறாங்களாம், நீ போய் குடிகாரனா மாறிடாதுன்னு சொல்லிதான் அவங்க வீட்டுல உள்ள பெண்கள் இன்சிஸ்ட் பண்றாங்கிற செய்தி வரைக்குமே அதுவே அவமானம் தானே. ஏற்கனவே இங்க குடியினால பாதிப்புகள் அதிகமாக ஒரு குடிகார மாநிலமாக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னமும் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு சாகும்போது நம்ம மேல உள்ள முத்திரையே மாறிடும்ல. எப்படிப்பட்ட தமிழர்கள், தமிழர் வரலாறு, தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம்னு நாம எல்லாவற்றையும் எல்லாரை விடவே நம்ம நிறையவே உண்மையாகவே வரலாற்று ரீதியாக பெருமை வாய்ந்தவர்கள். இன்னைக்கு பாழ்பட்டு ரோட்ல கடந்து செத்து போறோம், ரோட்ல குடிச்சிட்டு கிடக்குறான், வாகனம் ஏறி செத்து போயிட்டாங்கிற செய்தியும், கள்ளச்சாராயத்துல செத்து போயிட்டாங்கிற செய்தியும் இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது? எல்லாத்தையுமே அழிச்சிருது இல்ல. இப்ப 1000 நன்மைகள் கொடுக்குற பெருமையை ஒரே ஒரு தீமை அதை ஃபுல்லாத்தையுமே அழிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு செயலா இருக்கு. அதனால எல்லாருமே இதுக்கு கடுமையாக செயல்படணும். இந்த போதைக்கு எதிரான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும். நன்றி மேம், உங்களுடைய நீங்கள் பகிர்ந்து வரதுக்கு நன்றி. Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. Feel the nature. Ilai Beach Meadow Sound Kadalur by Taranam Homes.